தற்போது ஒரு அண்மை செய்தி. அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அதிமுக பொதுச்செயலர் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது அதிமுக பொதுச்செயலர் இபிஎஸ் கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் போராட்டத்தின் போது கலவரம் ஏற்படாமல் தடுக்க முற்பட்ட பெண் துணை கண்காணிப்பாளர் காயத்ரி மீது கடுமையான தாக்குதல் என்பது அந்த போராட்டக்காரர்கள் ஈடுபட்டார்கள். இதற்குத்தான் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் போராட்டத்தின் போது கலவரம் ஏற்படாமல் தடுக்க முற்பட்ட பெண் துணை காவல் கண்காணிப்பாளர் காயத்ரி அவர்களை போராட்டக்காரர்கள் தலைமுடியை இழுத்து தாக்க முயன்றதாக செய்திகளில் வரும் காட்சிகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீது எவ்வித பயமும் இன்றி யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற அச்சமற்ற அவல நிலையில் சட்ட ஒழுங்கு சந்தி சிதிக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினருக்கே தங்கள் பணியின் மீது தாக்கப்படும் அளவு பாதுகாப்பில்லாத சூழலை உருவாக்கியுள்ள இந்த திமுக அரசுக்கும் முதல்வருக்கும் கடும் கண்டனம் என தெரிவித்திருக்கிறார். மேலும் அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி காயத்ரி அவர்களை தாக்கிய சம்பவத்தில் ஈடுபட்டோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனி சீருடையில் உள்ள காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தும் தைரியம் யாருக்கும் வராத அளவிற்கு தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்யுமாறு காவல்துறையினர் உட்பட தமிழ்நாட்டில் அனைவருக்குமான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துமாறு திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் அந்த எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.